Hello my dear students and parents. So நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IOQM ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதனோட சிலபஸ் இதுக்கு உண்டான விஷயங்களை லாஸ்ட் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டுடே வி வில் ஹேவ் அ டிஸ்கஷன் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஆஃப் தி கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் யார் யாரெல்லாம் இதை அட்டன் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேத் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த IOQM அப்படிங்கிறத அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so to boost the confidence, question paper levels analysis பண்ணி பார்க்கும்போது last 10 years of question papers levels நீங்க analysis பண்ணி பார்க்கும்போது basic eligibility 10 marks அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த 10 marks வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it is very simple. அப்போ it will give you the confidence. ஸோ next stage இப்போ 8th standard பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணும்போது that will give you the confidence. ஸோ அடுத்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக டெவலப் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இந்த டைம் ஐ ஹவ் கிளியர்ட், ஸோ 10 marks அண்ட் ஐ வில் கெட் தி சர்டிஃபிகேட். நான் கிளியர் பண்ணிட்டேன், IOQM கிளியர் பண்ணியிருக்கேன். பட் இஃப் தே ஆர் இன் தி டாப் 10%, அந்த ரீஜியனில் இஃப் டாப் 10% வந்தாங்கன்னா they will get the national level certificate. இது ஆக்சுவலாக எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that gives you the creditability அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து எனக்கு கிரெடிட்டபிலிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது ஹையர் எஜுகேஷன் போகும்போது இட் வில் நாட் கிவ் யூ எனி சீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வாங்கி தராது. பட் திஸ் வில் மெயின்ட் ஃபார் ஸ்காலர்ஷிப். தேர் மைட் பி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இப்போதே நீங்கள் வந்து ரீஜனல் ஒலிம்பியாடோ இல்லை இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாட்ஸ் போனீங்கன்னா தட் மைட் கிவ் யூ சீட்ஸ், உங்களுக்கு வாங்கி தரக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் qualifier loans will not give you any options, but this will give you overall confidence. இல்லை மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்டேஜஸில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸை வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஸ் சச் வி ஆல்ரெடி ஹேட் டிஸ்கஷன்ஸ். என்னன்னா September 7th நடக்குது அண்ட் கிளாஸ் 8 to 12 எல்லாருமே எழுதலாம். அண்ட் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் June 30th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வி ஹேவ் அ டிஸ்கஷன். இதுக்கு பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி வில் கோ வித் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதனோட பேஸ் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் காட் 10 2 marks, 10 3 marks அண்ட் 10 5 marks இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதனோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து தே வாண்ட் டு கெட் அட்லீஸ்ட் 15 marks வாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹாவ் பேசிக்காக வந்து ஒரு சம் அல்லது ஒரு ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணி படிக்கிற எல்லா பசங்களுமே வந்து they can attend it. ஸோ அட்டன் பண்ணும்போது they can get the exposure of எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்ஸ் நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்குண்டான ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாட் எவர் திங்ஸ் IMO இந்த ஸ்கூல் லெவல்ஸில் எழுதுறது, ஸோ JSO இந்த மாதிரி எழுதுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தோஸ் வில் நாட் ஹாவ் தட் மச் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்டபிலிட்டி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் புக்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் புக்லெட்ஸ் you might get the answers, but here the wide range of questions and the preparation strategy, நீங்கள் என்ன preparation strategy யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது that will help you for the future. ஸோ நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வில் பிளே எ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுக்குண்டான கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அண்ட் ஹவு ஃபார் த டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறத வி வில் சி ஒன் பை ஒன் ஒரு கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி யூ கேன் கெட் அன் ஐடியா ஹவு த கொஸ்டின்ஸ் வில் பி அண்ட் எந்த ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் வீடியோ. ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் தி லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். So we will start with the discussion of last year's question paper and ஒரு நாளும் வந்து I will discuss with your ஒரு stages of question papers நம்ம discuss பண்ணலாம். சரி, today we will be seeing with your 2024 ஓட question paper. First question என்ன கொடுத்திருக்காங்க, the smallest positive integer that does not divide the value of 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 and 9. அப்போ they are multiplying the first 9 natural numbers multiply பண்ணியிருக்காங்க அண்ட் வரக்கூடிய மல்டிபிளை வந்து எந்த லீஸ்ட் இன்டிஜரால உங்களால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் யுவர் அனலிட்டிக்கல் ஸ்கில். நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. அப்போ வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை, இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுமான்னு கேட்டால் அது கூட அவசியம் கிடையாது. அப்போ தி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வரக்கூடிய வேல்யூவை எனக்கு டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்க் ஆஃப் திஸ். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் வில் பி த நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் ஃபார் திஸ் ஈக்குவேஷன்? ஸோ 11. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தி ஆன்சர் இஸ் சிம்பிளி 11. முடிஞ்சு போச்சு. ஸோ தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்க? ஸோ the number of 4-digit odd numbers having 1 2 3 4 each occurring only once. ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி காம்பினேஷன் சம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ உங்ககிட்ட ஆட் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். அப்போ ஆட் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா 4-digit ஆட் நம்பர் ஹேவ் 4 பிளேசஸ். இங்கே 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ஆட் நம்பர் அப்படிங்கும்போது the last number must be either 1 or 3.
அப்போ நான் லாஸ்ட் நம்பருக்கு என்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஐ ஹவ் காட் 2 ஆப்ஷன்ஸ். நான் மிச்சம் 3 இடத்த ஃபில் பண்றதுக்கு என்கிட்ட மிச்சம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க 1 ஃபில் பண்ணிட்டா மிச்சம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்றதுக்கு ஐ ஹவ் காட் 3 ஆப்ஷன்ஸ். இப்போ 2 நம்பர் போச்சு. Now I have got 2 options and 1 option. So if you are multiplying all the terms, so that will give you total number of odd numbers. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா it is 12. அப்போ இந்த இடத்துலையும் that is what you are simple. Next, the number obtained by taking last 2 digits of 5 to the power of 2024 in the same order. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? They are asking you to raise the 5 வந்து 2024 டைம்ஸ் ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன? லாஸ்ட் 2 digits. அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? whenever we square 5 வந்து இன்னொரு 5 கூட மல்டிப்ளை பண்ணீங்கனாலே always you will get 25 in the last 2 digits. அப்போ the answer will be 25. இந்த எந்த இடத்துலையுமே வந்து உங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லோ கால்குலேட்டிங் ஸ்கில்லோ அவங்க டெஸ்ட் பண்ணவே கிடையாது. அப்போ இந்த எல்லா இடத்துலையுமே யர் கிரிட்டிக்கல் திங்கிங்கை மட்டும் தான் செக்கே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது now we have got 6 marks வாங்கியாச்சு. சரி, அடுத்தது let ABCD be a quadrilateral. So they have given you a quadrilateral. சரி, இப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we will be working with drawing structure வரைஞ்சிருவோம். So we will draw the drawing. So right now I have got a quadrilateral எடுத்துக்கலாம். So இந்த quadrilateralல A B C D. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ADC. ஸோ அப்போ இந்த ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் 70 டிகிரி. நெக்ஸ்ட் அடுத்தது ACD. அப்போ ஏலேருந்து CD. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 70 டிகிரி. நெக்ஸ்ட் ACB. அப்போ இன்னொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட்? 10 டிகிரி. ACB இஸ் 10 டிகிரி. நெக்ஸ்ட் BAD. ஸோ இந்த ஆங்கிள் இட் இஸ் 110 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? they are asking you to find this particular angle. அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஆங்கிள் தெரியணும் அப்படின்னா we can have this. இது ஒரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்கலாமா? I have already got 2 angles. ஸோ 2 ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது this will be 40 டிகிரி. அப்போ 110ல 40 போச்சு அப்படின்னா you will have 70 டிகிரி. இந்த இடத்துல in degrees அப்படின்னு சொல்லும்போது we don't want to have that degree. The answer will be 70. So right now we have cleared 4 questions. அப்போ 5th question. So 5th questionல இந்த இடத்துல I don't have any conditions. So x y z அப்படின்னு எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது. ஸோ இப்படி எந்த கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா you can substitute the values x equal to y equal to z which is equal to 1 நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 0/0 is indeterminate. அப்படிங்கும்போது you can use any natural numbers. அப்போ இந்த இடத்துல எனக்கு a வேல்யூ என்ன வரும்? ஸோ a will be equal to 1/1 plus 1/1 plus 1/1 which is 3. Similarly b is also 3 and c பொறுத்த வரைக்கும் 1/1 plus 1/1 it is 2 into 1/1 plus 1/1 it is 2 again it is 2. So that is equal to 8. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? modulus of absolute function of ab minus c. அப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of 3 into 3 minus 8 which will be equal to 9 minus 8. So this is also positive number. So the answer must be 0 1. ஏன்னா நீங்க 2 digitல தான் ஆன்சர் எழுதுவீங்க. So the answer is 0 1 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். So this is your 5th question. இப்போ இந்த 5 question நீங்க சால்வ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா certificate. You have cleared அல்லது you have qualified for your qualified in IOQM அப்படின்னு சொல்லி you will get a certificate வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். பட் இப்போ நீ அடுத்த ஸ்டேஜ். ஸோ உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வேணும்? சப்போஸ் நீங்க 19 மார்க்ஸ் எடுத்திருந்தாலே we have said that you can go for regional math olympiadsக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். சரி, இன்னொரு 5 questions பார்க்கலாம். பட் these 5 questions we have to know certain basic mathematical concepts like number system. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல mostly number system தான் most prevailing போன வருஷம் கேட்டிருக்காங்க. பட் this year it might change. சரி, now இந்த question எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல என்ன சொல்ல முடியும்? a power 20 plus b power 20 plus c power 20 that is equal to 1. Next, a power 24 plus b power 24 plus c power 24 that is also equal to 1. இது நமக்கு கொடுத்த ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ you have to imagine it. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க அனலிட்டிக்கலாவோ இல்ல
உங்களோட ப்ராப்ளத்தை வந்து அனலிட்டிக்கலாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். யூ ஹவ் டு திங்க் ஆன் இட். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஈவன் பவர்ஸில் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ whenever நான் பாசிட்டிவ் நம்பர் எடுத்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் சரி, ஐ வில் கெட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முதல் கண்டிஷன் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஸோ லெட் மீ நேம் திஸ் ஈக்குவேஷன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா a பவர் 24 மைனஸ் a பவர் 20 plus b பவர் 24 மைனஸ் b பவர் 20 plus c பவர் 24 மைனஸ் c பவர் 20 which is equal to 0. அப்போ each and every terms must be equal to 0. அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேல்யூ 0வா இருக்க முடியும். அப்போ in this case என்ன சொல்லலாம், a பவர் 24 must be equal to a பவர் 20. So at the same time b பவர் 24 must be equal to b பவர் 20. c பவர் 24 must be equal to c பவர் 20. இந்த வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா only 3 values, either 0 or plus or minus 1. அப்போ எனக்கு பாசிபிள் ஆன்சர்ஸ், இப்போ ஏக்கு வந்து +1 அப்படின்னு இருந்துச்சுன்னா b and c must have 0 and 0. ஸோ பிக்கும் சிக்கும் எனக்கு 0 and 0. அப்போ என்னோட பாயிண்ட் ஏக்கு +or -1 0, 0. அப்போ இதில் ரெண்டு வேல்யூஸ். நெக்ஸ்ட் 0 +or -1 0. ஸோ இதில் ரெண்டு வேல்யூஸ். நெக்ஸ்ட் 0 0 +or -1. இதில் ரெண்டு வேல்யூஸ். டோட்டலாக வந்து have 6 triplets. அப்போ உங்களோட ஆன்சர் 0 6 will be your answers அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட 6th கொஷின். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிக்கீஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். Now we will see with the 7th question. ஸோ 7th கொஷின் போகணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. யூ ஷுட் நோ தி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட் நவ் we will find the distance formula AB. ஸோ இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கோம். ஸோ this is my distance formula. ஸோ அப்போ AB, அப்போ distance which is equal to square root of x2 minus x1. அப்போ 3 minus 1 the whole square plus 3 minus 2 the whole square. 3 minus 2 the whole square plus 2 minus 0 the whole square. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா so that will be equal to 4 plus 1 plus 4 root which is equal to root 9 which is equal to 3. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, all the possible surface areas of a cube. அப்போ கியூப், இப்போ நான் ரெண்டு வேர்டிசஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை கியூப் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கொடுத்த வேர்டிசஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் கேஸ். இன்னொரு கேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது A and இது B இருக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் டயகனல் ஆஃப் அ ஃபேஸாக இருக்கலாம். ஸோ இது இன்னொரு கேஸ். மூணாவது கேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ 2 ஸ்கொயர் கியூப். இப்போ இந்த மூணாவது கேஸ் என்னவா இருக்கலாம், டயகனல் ஆஃப் அ கியூபா இருக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் இங்க இருந்து இங்க வந்திருக்கலாம். அப்போ எனக்கு இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன்ல சப்போஸ் A is equal to 3 வரலாம். இங்க √2A which is equal to 3 இருக்கலாம். இங்க √3A which is also equal to 3 இருக்கலாம். அப்போ இந்த கேசஸ்ல எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். we know that surface area of a cube, surface area which is equal to 6A square. அப்போ எனக்கு இந்த இடத்துல A வேல்யூ இதுல வந்து 6 தான். அப்போ ஃபர்ஸ்ட் கியூபை பொறுத்த வரைக்கும் 6 into 3 whole square which is equal to 54. நெக்ஸ்ட் அடுத்த கேஸ்ல இதுல A which is equal to 3 by √2. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 6 into 3 divided by √2 the whole square which is equal to 6 into 9 divided by 2 which is equal to 27. கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் எழுதிக்கலாம். 54 27. அடுத்தது 6 into √3 the whole square. ஏன்னா A √3 is equal to 3. அப்போ A will be equal to √3 னு வந்திருக்கும். அப்போ that will be equal to 6 into 3 which is equal to 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். So you will be having 15 plus 4 it is 9, carry 1 99. So that is the last option for your answer. So 99 will be your solution. So இப்போ 7th question. So கிட்டத்தட்ட 14 marks வாங்கிட்டோம். In case if you are a girl child, last year வந்து பார்த்தீங்கன்னா 14 marks was the cut off for the girl childs, those who have taken
IOQM. அப்போ if you have taken 14 marks in the first 7 questions கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னாலே you will be in a position to get your ஒலிம்பியட்ஸோட ரீஜனல் ஒலிம்பியட்ஸுக்கு மூவ் ஆகிடுவோம். ஸோ ரீஜனல் ஒலிம்பியட்ஸுக்கு மூவ் ஆகும்போது again you will have 2 months time. அந்த இடத்துல நீங்கள் எப்படி யோசிக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத we will discuss it later. Right now we will get into IOQM குள்ள என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். Next, let n be the smallest integer such that the sum of digits of n is divisible by 5. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, as well as the sum of digits of next number is also divisible by 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், பட் the நம்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 digits மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So what are the first 2 digits of the number in the same order? எப்படி ஆர்டர்ல எடுத்துக்கணுமோ அதுதான். சரி, இப்போ இந்த இடத்துல let என்ன சொல்லி வச்சிருக்காங்க, n be the number. அப்ப இதனோட sum of digits வந்து can we have it as x? So sum of digits வந்து can we have it as x? Next, அடுத்தது இதுக்கு அடுத்த நம்பர் n plus 1 ஓட sum of digits வந்து y னு வச்சுக்கலாம். So sum of digits we can have it as y. சரி, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, let me have 14 and 15. இப்போ இந்த இது வந்து it is divisible by 5. Sum of digits is 5, so it is divisible by 5. But this 6, இதுல எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வருது. அப்போ I should have a number எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that should have a difference more. அப்போ எந்த இடத்துல எனக்கு டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டிஜிட்ல 9 வரும்போது தான் எனக்கு அதிகமாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிள் 19 அப்போ 20. இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா this will have 11 and 2. அப்போ இதோட டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 8. ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் சப்போஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிஜிட்டும் divisible by 5, இதுவும் divisible by 5 அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் நீங்க, x minus y is also divisible by 5. ஏன்னா ரெண்டுமே divisible by 5 அப்படின்னா the difference is also divisible by 5. அப்போ இந்த பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we cannot able to find the values. அப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சு பார்ப்போம். 199 200. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ரிலேஷன் வருது, ஸோ இந்த இடத்துல 19 and 2, ஸோ 17 டிஃபரன்ஸ் வருது. அப்போ இதை வந்து 9m minus 1 அப்படின்னு எழுதலாமா? ஸோ நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து 1 இருக்கு, ஸோ ரிமைண்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நைன்ஸ் 2 இருக்கு அண்ட் -1. அப்போ 9 into 2 minus 1 which is 17. சரி, இன்னொரு சம் நீங்க செக் பண்ணிட்டு and then we will confirm this. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் 399 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 400. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் 21, இதில் 4 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் அகெயின் 17. அப்போ என்னோட ரிலேஷன் இஸ் பர்ஃபெக்ட். அப்போது இந்த இடத்துல நான் என்ன கண்டுபிடிக்கணும், x minus y must be equal to 9m minus 1. அப்போது இந்த இடத்துல mக்கு நான் என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆல் தி இன்டிஜர்ஸ் எத்தனை 9s வரணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ கேன் ஹேவ் m equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 8. ஸோ வரல. ஸோ m equal to 1 அப்படிங்கும்போது டிஃபரன்ஸ் இந்த இடத்துல டிஃபரன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 8. ஸோ m வேல்யூ அண்ட் டிஃபரன்ஸ். ஸோ mக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 17, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் 26, 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 35 which is divisible by 5. அப்போது m வேல்யூ 4 இருக்கணும். அப்போ ஐ ஷுட் ஹாவ் 4 9s. அந்த நம்பரில் 4 9s இருக்கணும். அப்போ ஆல்ரெடி we have got 36 வந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி 4 ஆட் பண்ணால் the number becomes divisible. இது கூட 1 ஆட் பண்ணால் it is 50,000. இதுவும் யூனிட் டிஜிட்ஸ். இப்போ இதுக்கு வந்து 40, இது 5னு இருக்கு. அப்போ these two are divisible. அப்போ என்னோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, the first 2 digits of n in the same order. அப்போ that is 49. So the answer of this equation would be 49. ஸோ இப்போ உங்களோட இமேஜினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்றதா இந்த கொஸ்டின். சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அல்லது செட்ஸ் ரெண்டோட பேசிக் அப்ளிகேஷன் சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கிரிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 0 இருந்து 4 வரைக்கும் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு திங்க், எப்படி திங்க் பண்ண போறோம் அப்படின்னா we are going to draw a grid. ஒரு grid வரைஞ்சிட போறோம். ஸோ we have got so 4 cross 4 grid. So இது 0 1 2 3 4 1 2 3 4. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, each points ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி this is 1,1 1,2 இந்த கண்டிஷன்ல இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு நைட் இருக்காங்க. so that night moves in the order of a, b. so பொசிஷன் வந்து
A, B and C, D அப்படிங்கிற மாதிரி பொசிஷன்ல தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேர்ல தான் வந்து he starts to move. பட் இந்த பேருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? C must be equal to A plus or minus 2. அப்போ C minus A will be equal to plus or minus 2. அப்போ the difference between C-க்கும் A-க்கும் வந்து plus or minus 2 வேணும். நெக்ஸ்ட் அப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொண்டு போக முடியும்? ஏன்னா எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய C-க்கும் A-க்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூ 0 to 4 தான். அப்போ 0-வா இருந்தால் ஐ கேன் சப்ஸ்டியூட் 2 அண்ட் 1-ஆ இருந்தால் 3 அண்ட் 2-ஆ இருந்தால் 4. அப்போ இதே மாதிரி இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் 2, 0 similarly 3, 1 ஏன்னா டிஃபரன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ 4, 2. ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிள் 6 காம்பினேஷன்ஸ். அப்போ அதே மாதிரி இங்கே எவ்வளோ வரும்? யூ வில் ஹாவ் அடுத்த கண்டிஷன் D plus D will be equal to B plus or minus 1. இது ஒரு கண்டிஷன்ஸ். அப்போ 0-வா இருந்துச்சுன்னா சப்போஸ் இப்போ இங்கே வந்து B and D. இந்த கண்டிஷனில் D minus B will be equal to plus or minus 1. அப்போ D 0-னா 1, 1-னா 2, 2-னா 3, 3-னா 4. அப்போ I have an options. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு? I've got 6 options. இதுக்கு 4 options. So I can make 24 options are possible for me to have the answers. ஏன்னா உங்களோட மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் 6 into நார்மலாக என்ன எடுத்துப்போம்? இந்த 3 காம்பினேஷனுக்கு இந்த 4 காம்பினேஷன், ஸோ 12 அண்ட் அகெயின் இந்த 3க்கு இன்னொரு காம்பினேஷன்ஸ். ஸோ யூ வில் ஹாவ் 24 பேட்டர்ன்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். சிமிலர்லி இன்னொரு கண்டிஷன் வச்சிருக்கோம். ஏன்னா அது 6ன்னு கொடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கும் இன்னொரு 24 இருக்கும். ஸோ அப்போ 24 plus 24 which is equal to 48. So எவ்வளவு pairs of moves இருக்கும் அப்படின்னா 48 pairs of moves அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். So this is what your 9th question ஓட answers. Okay, 10th question என்ன கொடுத்துருக்காங்க? So the determine the number of positive intervals of P. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கக்கூடிய இந்த வேல்யூ Pக்கு எவ்வளவு இன்டர்வல்ஸ் உங்களுக்கு இருக்கும் அண்ட் இதில் ABC ஆர் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது யூ ஹவ் டு திங்க் ஆன் தி inequalities. Suppose இந்த சைடு A, B, C அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது A, இதனோட opposite side is B, இது வந்து C. எப்பவுமே என்ன தெரியும்? So always sum of two sides will be always greater than third side. இதே வந்து difference of two sides will be always less than the third side. இதுதான் வந்து ட்ரையாங்கிளோட inequalities. ஸோ இப்போ இதுதான் உங்கள் மைண்ட் செட்டுக்கே வந்திருக்கணும். சரி, அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். சப்போஸ் ஐ ஹவ் காட் A square plus P square into B square plus 9B square plus 9C square minus 6AB minus 6PBC which is equal to 0. சரி, அப்போ இந்த ஸ்டேஜில் let us think that இந்த மூணையும் தனியாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மூணையும் தனியாக பிரிப்போம். So we can write as such. அப்போ எப்படி வரும்? I will be having A square minus 6AB plus 9B square plus P square B square minus 6PBC plus 9C square which is equal to 0. அப்போ இந்த இடத்துல A minus 3B the whole square plus PB minus 3C the whole square which is equal to 0. இப்போ உங்ககிட்ட எந்த நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது ரியல் வேல்யூஸ். ஏன்னா ஒரு சைடுக்கு பொறுத்த வரைக்கும் யூ கேன் நாட் ஹேவ் இமேஜினரி, ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இமேஜினரி நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இன் திஸ் கேஸ் நீங்கள் என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒய் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. வேற எந்த கண்டிஷனுக்குமே இது வந்து ஈக்குவல் ஆகாது. அப்போ தீஸ் டூ டேர்ம்ஸ் மஸ்ட் பி என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். அப்போ இன் திஸ் கேஸ் A will be equal to 3B and C will be equal to PB by 3. சரி, இப்போ இந்த ஈக்குவாலிட்டி வச்சு we have found this. அப்போ இந்த கண்டிஷனில் இந்த ட்ரையாங்கிளுக்கு let us substitute your known values. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் A, இதுக்கு ஆப்போசிட் சைட் Aக்கு it is 3B, B இதுக்கு as usual Bனே வச்சுக்கலாம். This is C, இதனோட ஆப்போசிட் சைட் it is PB by 3. சரி, நம்மளோட கண்டிஷன் ஸோ ட்ரையாங்கிளோட இன்இக்வாலிட்டி A plus B இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். அப்போ 4B will be greater than PB by 3. Next step
2b difference பண்றோம் இது ரெண்டையும் difference பண்றீங்க 2b will be less than pb by 3 அப்ப இந்த ரெண்டையும் கிளப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா so 2b will be less than pb by 3 which is less than 4b so இது எல்லா termsலயும் எனக்கு b காமனா இருக்கு so if you eliminate those b so எல்லா termsலயும் எனக்கு b காமனா இருக்கு we can eliminate those b's eliminate பண்ணிடலாம் so eliminate பண்ணிட்டீங்க அப்படினா 2 which is p by 3 which is less than 4 in the denominator இருக்காது if you multiply it 6 less than p less than 12 அப்போ the value of p lies between 6 and 12 அப்போ இந்த இடத்துல 6 include ஆகாது 12 include ஆகாது அப்போ இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய integral values அப்போ 7 8 9 10 and 11 so எத்தனை values இருக்கு 5 values so the answer will be 0.5 அப்போ இந்த 10 क्वेश्चन மட்டும் நீங்க வந்து 3 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணிட்டீங்க அப்படினாலே you are qualified for your regional olympiads க்கு குவாலிஃபை ஆயிடுவோம் அப்போ இந்த டெஸ்ட்ஸை பொறுத்த வரைக்கும் we don't have such an awareness that எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கற அவேர்னஸ் கிடையாது so stay tuned for your updates and எப்படி படிக்கணும் அப்படிங்கறத we will post it in regular நம்ம classes பார்க்கலாம் so we have 70 days இருக்கு நம்ம கிட்ட எக்ஸாக்ட்டா 70 days இருக்கு so 70 days 70 concepts நம்ம கவர் பண்றோம் அப்படிங்கும்போது automatically you will have an option that you will clear your IOQM கண்டிப்பா clear பண்ண முடியும் so clear பண்ணிட்டு you can move to your regional math olympiad மறுபடியும் suppose நீங்க regional math olympiad போயாச்சு அப்படினா then you will have another 2 months of time so அந்த டைம்ல எப்படி வந்து descriptive answers நம்ம வந்து justify பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே we will see in one by one videos stay tuned and subscribe for more updates regarding IOQM then we will discuss on junior science math olympiads we will see that in after the announcement we will see those junior science olympiad after the announcements okay you might have got the basic idea how your question papers எப்படி வந்து question papers இருக்கும் so 2 mark questions எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு basic idea உங்களுக்கு கிடைச்சிருக்கும் so that நீங்க எப்படி prepare பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு now you will have an idea so that you can able to work on your preparation so in the preparation வந்து it is time consuming and intense during your school days try to work for at least 1 to 1.5 hour per day and during your leave days you can have at least 3 to 4 hours spend time with your questions at the same time never go for the solutions directly always try to solve by yourself and try all the possible ways how to approach those numericals so this is how you have to learn for your IOQM so we'll update you in next videos so stay tuned for updates